ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை சம்பந்தமான பர்சனல் டவுட்ஸில் இன்னொரு $1 மில்லியன் கேள்வி என்னன்னா, விதைப்பை 2 பக்கமும் சமமாக இல்லாமல் ஒரு பக்கம் ஏறி ஒரு பக்கம் வந்து இறங்கி இருக்குது, இது ஆண்மை குறைவா, இதனால ஏதேனும் பிரச்சனைகள் வருமா இப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கமெண்ட்லையும் சரி நேர்லையும் சரி. பொதுவாக ஆண்குறி மற்றும் விதைப்பை மட்டும் கிடையாது, மொத்த நம்ம உடம்பே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா இடதும் வலதும் அக்யூரேட்டாக இருக்காது. ஏதாவது ஒரு அது டிஃப்ரென்ஸ் இருக்கும். காதோ சரி அல்லது கண்களாக இருந்தாலும் கைகளாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சிறு வித்தியாசம் இருக்குது. 2 பக்கமும் சிமெட்ரிக்கலாக இருக்கணுன்ற அவசியம் இருக்காது. ஆக்சுவலாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்காது. பட் வந்து ரொம்ப டீப்பாக கவனிச்சோம்னா சின்ன சின்ன வேறுபாடுகள் காணப்படும். அதே போல் தான் ஆண்களுடைய டெஸ்டிஸ் ஒரு பக்கம் லெஃப்ட்டோ அல்லது ரைட்டோ ஏதாவது ஒரு பக்கம் ஒரு சில ஏறியும் ஒரு பக்கம் இறங்கியும் இருக்கலாம். இது 100% இயற்கை தான், இது நோய் கிடையாது, இது பர்ஃபெக்ட் நார்மல். இப்படி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார், எனக்கு நல்லா ஈக்குவலாக தான் இருக்குன்னாலும் அதையும் பிரச்சனை ஆகிறது வேண்டாம், அதுவும் நார்மல் தான். எது பிரச்சனை அப்படின்னா, விதைப்பையில் வீக்கம் இருக்குது, இயற்கைக்கு மாற நல்லா வீங்கி இருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அல்லது விதைப்பையினுடைய ஒரு பகுதியில் ஏதாவது காயில்டாக இருக்குது, சுற்றி இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடம் பெயின் கொடுக்குதா, நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். 3வது, வீக்கம் எதுவுமே இல்லை ஆனால் அப்பப்போ ரொம்ப அதிகமான எப்பயாவது சின்னதாக ஒரு ப்ரிக்கிங் பெயின் வருதுன்னா பிரச்சனை இல்லை. பட் தொடர்ச்சியாக ஒரு பெயின் விதைப்பையில் வந்துகிட்டே இருக்குன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இந்த 3 விஷயங்கள் தவிர வேறு எந்த நோய்களும் விதைப்பையில் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. எனவே ஏற்ற இறக்கமாக இருக்கிற விதைப்பை நோய் கிடையாது, 100% நார்மல் தான் நண்பர்களே. அதுக்காக நீங்கள் ஆண்மை குறைவு அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பர்சனல் டவுட்ஸ் உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.